புகழுக்கு தண்ணி தாங்க எடுக்குது போல இருக்கே. தண்ணி தண்ணி. புகழ் தண்ணி தண்ணின்னு கேக்குறான். இப்ப என்ன பண்றது? தண்ணி 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 தண்ணி. மாமா வேற அசந்து தூங்கிட்டு இருக்காரு. புகழ் வேற தண்ணி கேக்குறான். இப்போ என்ன பண்றது? தண்ணி. நான் புகழுக்கு தண்ணி கொடுக்க போய் அந்த நேரத்துல மாமா கண்ணு முழிச்சிட்டாருன்னா பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? தண்ணி. வேற வழி இல்ல. முதல்ல புகழுக்கு போய் தண்ணி கொடுப்போம். சக்தி எங்க காணோம்? தண்ணி தண்ணி. புகழ் புகழ் எந்திரி. சக்தி எப்படியோ சிவா இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பா. சக்தியை சிவா பார்த்துட்டா என்ன வேணா நடக்கலாம். இந்த தண்ணி குடி. மில்கி மேனை பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன். பார்த்தீங்க, ஓகே. பேசுனீங்களா? நான் பேசிட்டேன். நீங்க பேசுனதை நான் பார்க்கவே இல்லையே. புகழ், நீ பாக்குறப்போ அப்புறமா நான் பேசுறேன். அப்புறமா எல்லாம் வேணாமா, இப்போவே பேசுங்கம்மா. டேய், அவர் டயர்ல தூங்கிட்டு இருக்காருடா, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தான் பேசிட்டேன்னு சொன்னல, பேசாம படு. படு புகழ், படு படு. யாரு? யாருங்க அது? என்னங்க எதுவும் பேச மாட்டேறீங்க? யார் நீங்க? மில்கி மேன் எங்க அம்மா தான். அம்மா திரும்புங்கம்மா. அம்மா திரும்புங்கம்மா. அம்மா உங்களுதாம்மா, திரும்புங்கம்மா. அம்மா திரும்புங்கம்மா. அம்மா திரும்புங்க. ஓ, நீங்களா?
என்னங்க என்னாச்சு? மம்மி மில்கி மேன் கிட்ட பேசுங்க மம்மி. இல்ல புகழ் தண்ணி கேட்டான், அதான் குடுக்கலான்னு வந்தேன். ஓ ஓகே. சரி நீங்க போங்க, புகழ நான் பாத்துக்கிறேன். சரிங்க. சிவா வாங்க. இன்னும் தூங்குறானா? ஆமா. மில்கி பாய். மில்கி பாய். மில்கி மேன் நீங்க இன்னும் இருக்கீங்களா? ம் ஏய் பாத்து பாத்து. ம் ஆமா மில்கி பாய், உங்ககிட்ட சொல்லாம நான் எப்படி போவேன்? Thank you மில்கி மேன். அம்மா நீங்க அம்மாவை பாத்தீங்களா மில்கி மேன்? பார்த்து பேசிட்டேன். சாரி மில்கி மேன். எதுக்கு மில்கி பாய்? இல்ல நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசாம தூங்கிட்டேன்ல. இதுல என்ன இருக்கு மில்கி பாய்? உங்களுக்கு உடம்பு முடியல, அதனால நீங்க தூங்கிட்டீங்க. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க சாரி சொல்லுங்கிற அவசியமே இல்லை. சரியா? ஓகே மில்கி மேன். ம் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன புகழ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இவர்தான் மில்கி மேன். ஹலோ. Hello, Nice to doctor. meet you. மில்கி மேன் வந்தோடனே நான் நல்லா ஆயிட்டேன் டாக்டர். அப்படியா? செக் பண்ணுவோமா? ஆ மூச்சு இழுத்து விடு. ஆ காட்டு. புகழ், நீங்க சொன்ன மாதிரியே சரியாயிட்டீங்க. என்ன புகழ், மில்கி மேனை பார்த்த உடனே உடம்பு சரியாயிடுச்சா? ஆமா டாக்டர். நீங்க புகழ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். ம். வெல் சிவா, புகழ் குணமாயிட்டான். பாவம், நீங்க தான் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்து புகழை பார்த்துக்கிட்டீங்க. நீங்க சென்னை வேற போகணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போக சரியா இருக்கும். ஸோ கிளம்புவோமா? ம் எஸ் யோகி. மில்கி பாய், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? இருங்க மில்கி மேன், அம்மா இப்போ வந்துருவாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. மகி அங்கிள், அம்மா எங்க? புகழ், அம்மா ரிப்போர்ட் எல்லாம் வாங்க கீழே போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சிவா, நீங்க கிளம்புங்க. ஓகே மில்கி பாய், நான் கிளம்புறேன். இனிமே எப்பெல்லாம் என் கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்பெல்லாம் எனக்கு கால் பண்ணலாம். நம்ம 2 பேரும் பேசலாம். சரியா? சரி மில்கி பாய், நான் கிளம்புறேன். ஓகே மில்கி மேன். மில்கி மேன், வழக்கமா கொடுக்கறத மறந்துட்டீங்களே.
வரேன் மில்கி பாய், பாய். வரேங்க. மகி ஆ? நான் போய் சிவாவை அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே சார். என்னடா புகழ், இப்போ உடம்பு ஓகே தானே? இப்ப நான் நல்லா இருக்கேன். மில்கி மேன் வந்தார்ல, ம். நல்லாயிட்டேன். என்ன சார் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க. புகழை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணிடுங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? புகழுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரிங்க, நான் கிளம்புறேன். ம். வா சக்தி. என்னம்மா இவ்ளோ லேட்டா வரீங்க? இப்பதான் மில்கி மேன் கிளம்பி போனாரு. நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மில்கி மேன் உங்ககிட்டயே சொல்லிட்டு போயிருப்பார்ல. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. எப்போமா? வெளியில நான் ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்கும்போது. அம்மா, அப்பனா நீங்க மில்கி மேனை மீட் பண்ணிட்டீங்களா? ம், மீட் பண்ணிட்டேன். சரி, டாக்டர் கிளம்பலான்னு சொன்னாரு, வீட்டுக்கு போலாம் வா. அம்மா, மில்கி மேன் எனக்காக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்திருக்காரு. இது எனக்கு மட்டும்தான் சொன்னாரு. சரி, நீயே வச்சுக்கோ. ம். சரி வா கிளம்பலாம். எல்லாத்தையும் பேக்ல வை. யோகி, ஆ? நீங்கள் வேணா கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். நோ சிவா, நான் உங்களை ஃப்ளைட் ஏற்றி விட்டு தான் போகிறேன். இது என்னவோ பிடிக்காத விருந்தாளி திரும்ப வரக்கூடாது அப்படின்னு வண்டி ஏற்றி விடுற மாதிரி இருக்கு. சிவா, ஹே ப்ரோ, சில் ப்ரோ, சும்மா சொன்னேன். உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு எனக்கு நல்லா புரியுது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. நீ என்னடா சும்மா சொல்றது? அதான்டா நிஜம். ஆமாம் ஆமாம். இல்லை, இப்போ நான் டெல்லியில் இருக்கேன். ஒரு 4 to 5 ஹவர்ஸில் சென்னை. ஐயோ, இவரா? ஒரு நிமிஷம், நான் திரும்ப கூப்பிடுறேன். இல்லை, நான் திரும்ப கூப்பிடுறேன், நீங்கள் வைங்க. ஏய், நீ என்னங்க? நான் என்ன பண்றது? சரிங்கிறது போ. ஆ, ஓகே. நீங்களா? ஆமா சார். நீங்கள் எப்படி இங்க? என்ன பண்ணுறீங்க இங்கே? ஏங்க, உங்களை தாங்க கேட்குறேன். ஹலோ, உங்களை தான். என்ன சிவா இது? யாராவது ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க, அவங்கள வழி அனுப்ப வந்திருக்கலாம்ல. ஆமா சார், என் ஃப்ரெண்டு ஒருத்திய வழி அனுப்பதான் நான் வந்தேன். ஓ, அப்போ புகழுங்க? புகழ் வீட்ல இருக்கான். தனியாவா? ஆ, ஆ.
சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. காலம் கெட்டு கிடக்கு. புகழ் இந்த மாதிரி வீட்டில் தனியாக விட்டுட்டு வர்றது சரியில்லைன்னு தோணுது. எனக்கும் தோணுச்சு. அதான் வேகமா போயிட்டு இருந்தேன், நீங்க இடிச்சிட்டீங்க. ஓ சாரி. ஆமா, இந்த குழந்தை குழந்தை அது ஃப்ரெண்டோட குழந்தையா இருக்கும். ஆமா சார், இது என் ஃப்ரெண்டு கிளம்புனால அவளோட குழந்தை. நான் போகும்போது அவ வீட்ல இந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுவேன். ஓ அப்போ சிவா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா? ஓ ஆம் சரிங்க. புகழ நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வரேங்க. சரிங்க சார். வரேன் சார். சிவா, வாங்க போலாம். ஓகே ஓகே, இதுக்கு மேலே உங்களை உள்ள விட மாட்டாங்க. நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு சிவா தேங்க்ஸ்லாம்? இது என்னோட கடமை. ஓகே பாய். See you. Yeah, Bye. bye. ஒரு வழியா அவனை சென்னைக்கு அனுப்பி ஆயிடுச்சு. யோகி சொல்றா மச்சி. டேய், வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்து சிவாவை ஃப்ளைட் ஏத்தலான்னு வந்தா, அந்த புகழுக்கு அம்மாவா நடிக்க வச்சோம்ல, அந்த பொண்ணும் சிவாவும் ஏர்போர்ட்ல இடிச்சுக்கிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னடா ஆச்சு? சிவாவுக்கு உண்மை தெரியலையே. தெரிய விட்டுருவேனா? நல்ல வேலை, சமாளிச்சிட்டேன். அதானே பார்த்தேன். யோகியா கொக்கா? நானும் அவளை ஃபர்ஸ்ட் பார்த்ததும் மாட்டிக்குவேன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். இப்படி பயப்படாம தைரியமா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான்டா இருக்கு. என்ன வழி? நீ சக்தியை சீக்கிரம் கல்யாணம் பண்றதா? நீ சொல்றது சரிதான், அதுக்கான ஏற்பாடு பண்றேன். ஓகேடா. எப்படியோ இப்போதைக்கு சிவாவை சமாளிச்சு சென்னைக்கு அனுப்பியாச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. சுரேந்தர் சொன்ன மாதிரி நான் சக்தியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்.